ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைடிஷ். இது சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் சூப்பரான சைடிஷ் தான் இது. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரு பட்டை வத்தல், 3 பல் பூண்டு பொடிப்பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம் அது பொடிப்பொடியாக நறுக்குனது, இதை போட்டு நல்லா வதங்க விடணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரும். மூணு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டு பாலக்கீரை இதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கீரையை போட்டு இதுவும் நல்லா சுருளை வதங்க விடணும். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு இது நல்லா சுருங்க வேக விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சுவையான ஆலு பாலக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் நாங்கள் ரொம்ப எளிமையாக சமைச்சிருக்கோம். ஆனாலும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இது செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு இதை விட நல்லா வரும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.